செய்வேன் என்று சொன்னதில் இருந்து அதற்கான முயற்சிகள் அமானிதம், அதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதற்கான பல முயற்சிகளை செய்து எம்பியாக வந்து ஒரு 2 வருடம் அல்லது 3 வருடத்துக்குள்ளே ஒரு வீடு அல்ல 10,000 வீடுகளை கட்டிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தார். 10,000 ஏழைகளுக்கு வீடுகளை கட்டிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தார். பாராளுமன்றத்துக்கு ஜனாதிபதி வந்திருந்தார். நான் தாயிர் எம்பியையும் முத்துமுகமது எம்பியையும் அழைத்துக் கொண்டு போய் சொன்னேன், பெருந்தலைவராக உள்ள அஷ்ரப் அவருடைய பேரிலே உள்ள ஒரு கட்டிடம் நீண்ட காலமாக கட்டப்படாமல் இருக்கிறது. நிறைய முஸ்லிம்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த கட்டடத்துக்கு ஒரே தடவையிலே தரத்தாயில்லை, 2 கட்டமாக 3 கட்டமாக சரி தந்து உங்களுடைய காலத்திலே இதை முடித்து தாருங்கள் சொன்ன பொழுது சொன்னார், 2600 கட்டடங்கள் அரைகுறையாக இதே போல கிடைக்கிறது என்று சொன்னார். 2600 கட்டடங்கள் நாடு முழுக்க அரைகுறையாக இருக்கிறது சொன்னார். நான் என்ன, அந்த கட்டடங்களோடு இதை ஒப்பிடாதீர்கள், ஒரு சமூகத்திலே தலைவராக இருந்தவருடைய பேரால் கட்டப்பட்ட கட்டடம் என்று அந்த வார்த்தை சொன்ன பொழுது எந்த ஒரு சலுகையும் பெறாமல் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே பிரஜாசக்தி என்ற ஒன்றை ஊர் ஊராக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எமது பிரதேச சபை உறுப்பினர் ஹாதி கூட அண்மையிலே கோல் எடுத்து சொன்னார், இப்படி எல்லாம் நடக்குது. அதே மாதிரி பலர் கோல் எடுத்து சனா அன்னைக்கு வந்து சொன்னார். இப்படியான பிரஜாசக்தி என்பது, அதாவது வென்ற மந்திரிமாரை ஒதுக்கிவிட்டு வென்ற மக்களுடைய ஆணை பெற்று வென்ற மந்திரிகள் வேறு கட்சிக்காரர்களாக இருந்தால் அவர்களை ஒதுக்கிவிட்டு அதுக்கு பதிலாக அவர்களுடைய கட்சியிலே தோன்றவர்களை அல்லது போஸ்டர் ஒட்டியவர்களை அல்லது கட்சியுடைய தொண்டர்களை அந்த ஊருடைய தலைமையாக அந்த சக்தியுடைய பிரஜாசக்தியுடைய தலைவராக நியமிக்கிறார். அதாவது இறைவனிடத்திலே நாங்கள் துவா செய்கின்றவர்களாக முயற்சி செய்கின்ற நாம் முயற்சி செய்துவிட்டு இறைவனிடத்தில் துவா செய்கின்ற பொழுது எத்தனை விஷயங்களை சாதிக்கலாம். நான் ஒரு கட்டத்திலே நான் அரசியலுக்கு வந்த பொழுது ஒரு தாய் வந்து என்னிடத்தில் கேட்கிறார், இந்த பாருங்க ஓட வீடாக இருக்கிறது, இப்படித்தான் எல்லா அரசியல்வாதியும் வந்து போயிட்டார்கள், நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க, எங்களுக்கு வீடு இல்லை. நான் இன்ஷா அல்லாஹ் நான் அதெல்லாம் செய்தாரத்துக்கு தான் வாரேன் அரசியல். அப்ப கேட்டால் அந்த தாய், கல் வீடு கட்டி தருவீங்களான்னு கேட்டார். நான் அல்லாஹ்வை முன்னிறுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நான் வெற்றி பெற்றால் நிச்சயமாக நான் செய்தருவேன் என்று சொன்னேன். ஆனால் செய்வேன் என்று சொன்னதில் இருந்து அதற்கான முயற்சிகள் அமானிதம், அதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதற்கான பல முயற்சிகளை செய்து எம்பியாக வந்து ஒரு 2 வருடம் அல்லது 3 வருடத்துக்குள்ளே ஒரு வீடு அல்ல 10,000 வீடுகளை கட்டிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தார். 10,000 ஏழைகளுக்கு வீடுகளை கட்டிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தார் ஒரு 3 வருடத்துக்கு. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், முயற்சி நாம் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும், அதற்காக இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இப்ப இந்த அரசாங்கத்தில் கூட உங்களுடைய தாய் எம்பி இந்த ஊரில் இருக்கின்ற ஒரு பிரதேச சபை கட்டிடத்துடைய ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்தார். நான் மாவட்ட சொன்னேன், கெரியா கொண்டு வாங்க, பட்ஜெட்டுக்கு முதல் கொண்டு வந்து தந்தார். 760 மில்லியன் தேவை என்று சொன்னார். கலாச்சார மண்டபம், எந்த ஊர் கலாச்சார மண்டபம், பரவாயில்ல கொண்டு வாங்க, கொண்டு வந்திருந்தார். பாராளுமன்றத்துக்கு ஜனாதிபதி வந்திருந்தார். நான் தாயிர் எம்பியையும் முத்துமுகமது எம்பியையும் அழைத்துக் கொண்டு போய் சொன்னேன், பெருந்தலைவராக உள்ள அஷ்ரப் அவருடைய பேரிலே உள்ள ஒரு கட்டிடம் நீண்ட காலமாக கட்டப்படாமல் இருக்கிறது. நிறைய முஸ்லிம்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த கட்டிடத்துக்கு ஒரே தடவையிலே தரத்தாயில்லை, 2 கட்டமாக 3 கட்டமாக சரி தந்து உங்களுடைய காலத்திலே இதை முடித்து தாருங்கள் சொன்ன பொழுது சொன்னார், 2600 கட்டடங்கள் அரைகுறையாக இதே போல கிடைக்கிறது என்று சொன்னார். 2600 கட்டடங்கள் நாடு முழுக்க அரைகுறையாக இருக்கிறது சொன்னார். நான் என்ன, அந்த கட்டடங்களோடு இதை ஒப்பிடாதீர்கள், ஒரு சமூகத்திலே தலைவராக இருந்தவருடைய பேரால் கட்டப்பட்ட கட்டடம் என்று அந்த வார்த்தை சொன்ன பொழுது, நாளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். நாளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவருடைய அதிகாரிகளை கொடுத்து விட்டு எனக்கு இதை நாளை ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னார். ஒரு வாரம் தான் அல்லது ஒரு 10 நாள் தான் இருந்தது பட்ஜெட் வந்தது. அதன் பிறகு நான் இடத்திலே சொன்னேன், நாங்கள் அவரிடத்திலே கொடுத்திருக்கிறோம், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் பார்ப்போம். பட்ஜெட்டை வாசிக்கின்ற பொழுது நான் முன்னால் இருந்தேன். இந்த ஊரில் வருகின்ற பொழுது அவர் என்னை பார்த்து 300 மில்லியன் ஒதுக்கியிருந்தார், 30 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், முயற்சி செய்கின்ற பொழுது எதிர்கட்சி
நாங்கள் விமர்சிக்கிறோம், இங்கு பேசிய எல்லாரும் விமர்சிக்கிறோம். ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் முயற்சி செய்கின்ற அதை பெற்றுக் கொள்ளணும். அதே போலதான் சிலாவுத்துறையிலே ஒரு ஹோல்டு இருக்கிறது. சிலாவுத்துறையிலே ஒரு கலாச்சார மன்றம், நான் மன்னாரில் முசலி அதை கட்டிக்கொண்டிருக்கின்ற பொழுது குண்டு வைக்கிறதோடு அது நின்று விட்டது. யார் சகராண்ட குண்டோடு நின்று விட்டது. அப்ப அந்த ஹோலுக்காக நான் ஜனாதிபதியிடம் அல்ல, அதுக்கு பொறுப்பான அமைச்சரத்தை போய் சொன்னேன். இதுக்கு கொஞ்சம் காசு தான், எவ்வளவு தேவை? 350 மில்லியன், 400 கோடி மட்டும், அதாவது 40 கோடி மட்டும் தேவை. அவர் சொன்னார் அவ்வளவு தரையில. பரவாயில்ல, 10 கோடியா தான் இந்த பட்ஜெட்டில் பார்த்தா 10 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சுக்கிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், முயற்சி செய்கின்ற பொழுது எந்த கட்சி எதிர்கட்சியா அரசியல் நாம் வந்தது சமூகத்துக்கு நல்லது செய்யும். இதே போல என்ன கொஞ்சம் இருக்கு நான் சொல்ல மாட்டேன். பல விஷயங்கள் முயற்சிகளை செய்து அடையக்கூடிய நிலை இருக்கிறது. அதே போலதான் நான் உங்கள் எல்லாரிடத்திலும் சொல்லுவது, நான் ஒரு வட்டார அமைப்பாளர் தானே, ஒரு பிரதேச சபையிலே தோற்றுவிட்டேன் தானே, எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லையா என்று நீங்கள் யாரும் நினைக்காது. நல்ல உதாரணம், புத்தளத்திலே நகர சபையிலே ஒரு வேட்பாளராக சகோதரர் அலிசப்ரி ரஹி போட்டி போட்டார். வந்து சொல்ற நான் தோத்துட்டேன், வட்டாரத்தை தோத்துட்டேன். எதுல கேட்டு? நாங்களும் சேர்ந்து கேட்டு எஸ்டேபியில நாங்களும் எஸ்டேபி சேர்ந்து கேட்டே அவர் தோத்துட்டேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், இது நகரசபை அரசியலை விட்டு, அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு சேர்மனா வரணும். நாங்கள் இந்த அரசியலை விட்டுணும். இப்ப நீங்க மாவட்ட அரசியலை பத்தி யோசிக்கணும். நகர சபையிலே தோற்றவர் ஒரு வருட காலத்துக்குள்ளே பாராளுமன்ற தேர்தலிலே பல ஆயிரக்கணக்கான வாக்குகளை பெற்று வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீ அதன் பிறகு அவர் நடந்து கொண்ட விதம், அதன் பிறகு மக்கள் அவருக்கு வழங்கிய தீர்ப்பு, அதை பற்றி நான் பேச வரவில்லை. முயற்சிகளை செய்கின்ற பொழுது ஒரு வட்டாரத்திலே தோல்வியுற்றவர் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த கட்சியிலே வந்திருக்கிறார். எனவே அவ்வாறு இதில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எவ்வளவு வேகமாக முயற்சி செய்யும். நான் சியாத் இருக்கிறேன், முன்னுக்கு முந்திட்டார் பாருங்க, நான் பேஸ்புக்ல போடுறேன். ஏன் நான் சொல்கிறேன் என்றால் மற்றவர்களும் அவ்வாறான சில முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் பேஸ்புக்ல போடுறார். இந்த ப்ரொஜெக்ட் இருக்கிறது, அவர் அந்த காசு வருது, அதை கொண்டு போய் சரியான முறையில காட்டி, சரியா தானே செய்யுங்க, சரியா காட்டி சரியா காட்டி செய்யறாரு, சரியா காட்டி அந்த டோனருக்கு அனுப்பிக்கிறார். அப்படி அப்படி பார்த்தா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் அவர் வேலையை செய்து கொண்டு இருக்கார். அவர் வட்டாரத்துக்குள்ளதான் நிற்கிறார். நாங்கள் வட்டாரத்துக்குள்ள நிற்காம தன்னோட பிரதேச அப்துல் காதி சிராஜி எல்லாரையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நாங்கள் முயற்சி செய்வதற்கு பல வழிகள் இருக்கிறது. சில தனவந்தர்கள் இருக்கிறார்கள், கொடுக்க ஆசை, யாரிடம் கொடுப்பது, யாரிடம் நேர்மையானவர்கள் யாரும் இருக்கிறார்கள், இதை நாங்கள் கொடுத்தால் நேர்மையாக கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பார்களா என்று எத்தனை பேர் நாட்டிலும் இருக்கிறார்கள், வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். எனவே முயற்சி செய்கிறோம். முயற்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடையலாம் என்பதை கூறிக்கொண்டு, உங்கள் இந்த அரசியல் தற்கால அரசியல் பிரதமர் அவர்களுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த நாட்டிலே ஒரு கல்வி ரிஃபார்ம் ஒன்றை செய்வதற்காக இந்த அரசாங்கம் முயற்சி செய்கிறது. அதே போல இந்த அரசாங்கம் நிறைய வாக்குறுதிகளை மக்களுக்கு தேர்தல் காலங்களிலே சொல்லி இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக இந்த நாட்டு மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு எதுவும் எந்த ஒரு சலுகையும் பெறாமல் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே பிரஜாசக்தி என்ற ஒன்றை ஊர் ஊராக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எமது பிரதேச சபை உறுப்பினர் ஹாதி கூட அண்மையிலே கோல் எடுத்து சொன்னார், இப்படி எல்லாம் நடக்குது. அதே மாதிரி பலர் கோல் எடுத்து சனா அன்னைக்கு வந்து சொன்னார். இப்படியான பிரஜாசக்தி என்பது, அதாவது வென்ற மந்திரிமாரை ஒதுக்கிவிட்டு வென்ற மக்களுடைய ஆணை பெற்று வென்ற மந்திரிகள் வேறு கட்சிக்காரர்களாக இருந்தால் அவர்களை ஒதுக்கிவிட்டு அதுக்கு பதிலாக அவர்களுடைய கட்சியிலே தோற்றவர்களை அல்லது போஸ்டர் ஒட்டியவர்களை அல்லது கட்சியுடைய தொண்டர்களை அந்த ஊருடைய தலைமையாக, அந்த சக்தியுடைய பிரஜாசக்தியுடைய தலைவராக நியமிக்கிறார். இவ்வாறான ஒரு நிலை இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றிலே எந்த கட்சியும் செய்யும். ஜனாசா சொசைட்டியா ஊரவர்கள் தெரிவு செய்வார், ஆர்டிஎஸ்ஆ ஊரவர்கள் தெரிவு செய்வார், விமன் ஆர்டிஎஸ்ஆ ஊரவர்கள் தெரிவு செய்வார். சட்டங்கள் பின்பற்றப்படும், 2 வாரம் நோட்டீஸ் போடப்படும், டிஓ வருவார் அல்லது ஆர்டிஓ வருவார் பிரச்சனை உள்ள ஊர்களில். இவ்வாறுதான் அந்த அமைப்புகள் தான் டிசிபிக்கு அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது ஆர்டிஎஸ் அழைக்கப்படுவதில்லை, WRDS அழைக்கப்படுவதில்லை, அல்லது பிரதேச உறுப்பினர்கள் மக்களால் வந்தவர்களும் அழைக்கப்படுவதில்லை. யார் அழைக்கப்படுகிறார்கள் என்றால் இவ்வாறு, அதாவது
இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற டிசிபியுடைய சேர்மன் யாரை விரும்புகிறாரோ அவர்தான் அந்த ஊருடைய தலைவர் என்று ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு சர்வாதிகார முறையிலே செயல்படுறது. ஜனாதிபதியுடைய விருப்பத்தோடு நடக்கிறதா அல்லது பெலவத்த காரியாலயத்துடைய விருப்பத்தோடு நடக்கிறதா என்ன தெரியாது. இது சம்பந்தமாக பல பாராளுமன்றத்திலே பேசுகிறார். நாங்கள் அரசாங்கத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றோம். இது ஒரு ஜனநாயக விரோதமான செயல்பாடு. யுத்தத்தை வெற்றி பெற்ற மஹிந்த ராஜபக்ச கூட இதை செய்யவில்லை. யுத்தத்தை வென்று இந்த நாட்டு மக்கள் அவரை அதாவது மத தலைவர் போல அல்லது அவர்களுடைய பாசத்திலே ஒரு கடவுள் போல கொண்டாடிய மஹிந்த ராஜபக்ச கூட 4 வருஷத்துக்கு பிறகு எலெக்ஷன்ல தோல்வி அடைந்தார். யாருக்கு தோல்வி அடைகிறார்? மைத்திரிபால சிறிசேனக்கு தோல்வி அடைகிறார். எனவே மைத்திரிபால சிறிசேன எவ்வளவு நாளைக்கு பிறகு, அதாவது எவ்வளவு நாளைக்குள்ள இந்த அரசியலுடைய ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக வருகிறார்? 40 நாட்கள் தான் அரசியலுக்குள்ளே ஜனாதிபதி வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். அவ்வாறான ஒரு உதாரணங்கள் இந்த நாட்டிலே, வரலாறு இந்த நாட்டில் இருக்கிறது. எனவே இவ்வளவு பெரிய மக்கள் ஆணையோடு, இவ்வளவு பெரிய மக்கள் சக்தியோடு, இவ்வளவு பெரிய மக்கள் விருப்பத்தோடு வந்த ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் இவ்வாறு கிராமங்களுக்குள்ளே இருக்கின்ற மக்களுடைய உரிமையின் மீது, மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக, அவர்களுடைய உறுப்பினர் வெற்றி பெற்ற வட்டாரமாக இருந்தால் பிரச்சனை, அவர்களை போடுவது நியாயம். வேறு கட்சிக்காரர், முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கலாம், அல்லது மனோகணிசனுடைய கட்சியாக இருக்கலாம், எஸ்ஜேபியாக இருக்கலாம், அல்லது எஸ்என்ஸாக இருக்கலாம், அல்லது பொகட்டுவியாக இருக்கலாம், யுஎன்பியாக இருக்கலாம், யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் பிரதேச சபையிலேயே டிசிசி கூட்டங்களுக்கு அழைக்கப்படுகின்ற ஒரு நிலை வருவதுதான் ஜனநாயகம். அதை விட்டுவிட்டு மக்கள் விரும்பிய தலைவரை ஒதுக்கிவிட்டு மக்கள் விரும்பாதவர்களை, தோல்வி அடைந்தவர்களை ஊருடைய தலைவராக, அது பள்ளியாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், ஆகிய எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பான தலைவராக அந்த வட்டாரங்களிலே நியமிப்பது என்பது ஒரு ஜனநாயகமான செயல்பாடு அல்ல. எனவே அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்து அந்த விஷயத்திலே மிக அவசரமான ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நம்பிக்கையில்லா பிரேரணை சம்பந்தமாக எமது கட்சியில் எந்த முடிவையும் இன்னும் எடுக்கவில்லை. அது சம்பந்தமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே கூடி முடிவெடுப்போம். கடந்த நிறைய விஷயங்களை சொல்ல ஆசையாக இருந்தாலும் நாங்கள் எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். என்றால் நாங்கள் இஷாவுடைய சொல்வைக்கு பதான் சொல்லி இருப்பதனால் அவசரமாக அந்த நியமனங்களையும் கொடுக்க வேண்டும். எனவே உங்கள் எல்லோருடைய இந்த நியமனம் பெறுகின்றவர்கள் உங்களுடைய பணியை நேர்மையாக இறைவனுக்கு பயந்து சமூக உணர்வோடு மக்களின் மீது இரக்கம் கொண்டு நீங்கள் அந்த ஊரிலே எமது கட்சி சார்பான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது எமது கட்சி சார்பான ஒரு பிரதேச பேரவை உறுப்பினராக இல்லாவிட்டாலும் நீங்கள் அந்த பகுதியிலே நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே அந்த மக்களுக்கான நான் ஒரு சேவகன் என்ற உணர்வோடு செயல்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவியினால் எதிர்காலத்தில் அந்த மக்களுடைய ஒத்துழைப்போடு அரசியலிலே அந்தஸ்தை நீங்கள் அடையலாம் என்பதை கூறி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.